அனைவருக்கும் வணக்கம். இறைவத்திற்கு வந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இன்று நாம் காண இருப்பது நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கு உங்களின் செயல்பாடுகளில் மற்றும் வேறு ஏதேனும் காரியங்களில் ஆரம்பிக்கும் பொழுது தடைகள் இல்லாமல் இருப்பதற்கு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இப்போ ஆடி முடிந்து ஆவணி தொடங்கிவிட்டது. சில பேர் தொழில் தொடங்குவாங்க. ரெண்டாவது கல்யாண வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா ஆடி மாதத்தில் எதுவும் செய்யக்கூடாது, எதுவும் ஆரம்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இப்போ இந்த மாதம் எல்லோரும் செய்ய தொடங்கியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எடுத்த காரியங்கள் தடை இல்லாமல் தடை இல்லாமல் நன்றாக நடைபெற, சீராக நடைபெற இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி வாருங்கள். இது எப்போ சொல்லணும், எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது எப்போவுமே நம்ம காலையில் எழுந்ததுமா இல்லை சாயந்தரம் நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது சாமி கும்பிடும்போது விளக்கேற்றி விட்டு விநாயகரை வணங்கிவிட்டு, உங்கள் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு, உங்கள் இஷ்ட தெய்வத்தை வணங்கிவிட்டு அதன் பின் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த மந்திரம் ஸ்ரீ ராமதூத மகாதீர ருத்ரவீர சமுத்பவ அஞ்சனா கர்ப்ப சம்பூத வாயுபுத்திர நமோஸ்துதே அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவைக்கும் வத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. இது ஸ்ரீ ராமதூதரான நம்ம அனுமனுடைய மந்திரம்தான். இந்த மந்திரம் சொல்வதற்கு அனுமன் படம் வேணுமா? வேண்டாம். எங்கள் மனசாலே அனுமனை நினைத்து கொண்டே சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சில பேர் வீட்டில் ராமனும் லக்ஷ்மணும் மற்றும் சீதா தேவியுடன் சேர்ந்து படம் இருக்கும். அங்கே காலடியில் ராமரின் காலடியில் அவரின் பக்தரான, எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் பக்தரான அனுமன் இருப்பார். அந்த மாதிரி படங்களில் அனுமன் இருந்தால் ஓகே தான். அப்படி இல்லை, நான் புதுசாக வாங்கணும்னா அப்படி அவசியம் இல்லை. உங்கள் மனதால் அனுமனை நினைத்து கொண்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். மிகவும் அமைதியான சூழ்நிலையில் பூஜையெல்லாம் முடிக்கும் பொழுது நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப் வரும். நம்மளை சுற்றி ஒரு அமைதி இருக்கிற மாதிரி உணர்வோம். அப்பொழுது இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே வாருங்கள். உங்களால் முடிந்தால் ஒரு 3 முறையேனும் சொல்லிக்கொண்டே வாருங்கள். நீங்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் கண்டிப்பாக. இதை படிக்கிற குழந்தைங்களும் குறிப்பாக இதை சொல்லலாம். ஸோ அவங்க படிக்கிறது நினைவில் இருப்பதற்கும் அந்த வேகமாக, சில குழந்தைங்க படிப்பாங்க, என்னதான் படித்தாலும் மறந்துடுவாங்க. மேலும் சில குழந்தைங்கள் படிப்பாங்க, ஆனால் ரொம்ப ஸ்லோவாக படிப்பாங்க. மற்ற குழந்தைங்க வேகமாக படித்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் மனப்பாடம் பண்ணுற நேரத்தில் இல்லை புரிஞ்சு படிக்கிற நேரத்தில் இவங்க ஒரு கேள்வி பதில் தான் முடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளும் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா இன்னுமே நல்லா ஞாபக சக்தியோடு நீங்கள் படிக்கலாம். அவங்களுடைய ஆழ் மனதில் பதியும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லியே அவங்க நிறைய படிக்க ஆரம்பிப்பாங்க. எல்லாமே ஒரு நம்பிக்கை தான். நமக்கு அந்த நம்பிக்கை பதியும் பொழுது, ஆழமாக பதியும் பொழுது நம்ம படித்து முடிச்சிருவோங்கிற ஒரு உத்வேகத்தை தரும் பொழுது, அந்த உத்வேகம் அங்கே செயல்படும் பொழுது உங்கள் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற இனிய பதிவுகளை பெறுவதற்கு இன்றைய இறையகத்திற்கு உங்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். இது மற்றவர்களுக்கு உபயோகப்படும். முக்கியமாக படிக்கின்ற குழந்தைகளுக்கு இது உபயோகப்படும் என்று நீங்கள் நினைத்தால் இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் பகிருங்கள்.